ஏய் இது ஏன் ஷூ தானே? ஆமா அங்கிள். ஏன் ஷூக்கு நீ எதுக்குடா பாலிஷ் போடுற? கிறிஸ், யார் ஷூ கூட பாலிஷ் போட்டுட்டு ஏன் ஷூ இருக்க? தான். உன் ஷூவா? டேய் நீ முதல்ல எந்திரா. ஏண்டா உன் ஷூக்கு உன பாலிஷ் போட்டு தெரியாதா? சின்ன பையனை போட சொல்லிட்டு இருக்கற? பெரிய எவனடா நீ? ஏய் நான் சொல்றத கேளு. சொல்லலைங்க. மனோஜ் எல்லாம் இத சொல்லல்றா. அவன் தான் எடுத்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். நீ எதுக்குடா என் ஷூக்கு பாலிஷ் போடுற? நீங்க என்ன ஸ்கூல்ல மட்டும் டிராப் பண்றீங்களா? என் ரேஞ்சுக்கு இவனை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு நான் டிரைவர் அவளை பாக்கணுமா? இவன் யார் எனக்கு? எதுக்கெல்லாம் கேள்வி கேட்க கூடாது. நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும், செய்யணும். புள்ளைகிட்ட நீ எப்பவுமே பாசமா நடந்துக்கணும். அப்படி இல்ல இல்ல நான் தினமும் உன் பொண்டாட்டி உடம்புக்குள்ள வந்து உன்னை டார்ச்சர் பண்ணுவேன். என் புள்ளைக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கேன். அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் வருவேன், புரியுதா? என்னடா அப்படி பாக்குற? சாப்பிட்டியா இல்லையா? இன்னும் சாப்பிடல அங்கிள். சரி வா சாப்பிடலாம். வரவா? நானே பரிமாறிக்கிறேன். உன் கண்ணுக்கும் தெரியுது. இல்ல நானே ஏதாவது ஹாலுசினேட் பண்ணிக்கிறேனா? இல்ல மனோஜ் கிறிஷ்க்கு ஊட்டி விட்டுட்டு தான் இருக்கான். ஆக்கட்ட கனவா இல்ல நிஜமானே எனக்கு தெரியலையே. என்ன நடக்குது இங்க? நாங்களும் அதே ஷாக்ல தான்டா நிக்கிறோம். என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னம்மா? இவனுக்கு போய் இட்லி ஊட்டிட்டு இருக்க? ஏன் அவனுக்கு சாப்பிட தெரியாதா? சின்ன பையமா சும்மா உக்காந்துகிட்டு இருந்தான், அதான் பசிக்குதோ என்னமோ ஊட்டி